ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சகலமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று இயேசு சொன்னார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார். சமாதானத்தை கொடுக்கிற அன்பின் தெய்வமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சில மனிதர்கள் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி வாழ்வது கிடையாது. தன்னுடைய பிறப்பினுடைய அர்த்தம் தெரியாமல், பிறப்பினுடைய அழகு தெரியாமல், பிறப்பினுடைய ரகசியம் புரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிறப்பினுடைய அர்த்தம், பிறப்பினுடைய ரகசியம் அவர்கள் அறிந்து கொள்ள ஆர்வம் இல்லாததினாலே குழப்பத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, சஞ்சலத்தோடு கூட, வருத்தத்தோடு கூட, எதிரிகளோடு கூட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னுடைய கஷ்டத்தை பார்க்கவில்லை, கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை, கர்த்தர் என்னை பாதாளத்திலே வாழ்வதற்கு அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு நரகத்தின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் கொடுக்கவில்லை. உங்களுக்கு நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் என்கின்ற ரகசியத்தை, உங்களுடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாததினாலே இந்த போராட்டங்களும், இந்த வருத்தங்களும், இந்த சஞ்சலங்களும் உங்களோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியே வரும்படியாக வேதத்திலிருந்து பிறப்பினுடைய அர்த்தத்தின்படி உலகத்தை கலக்கினவர்கள், உலகத்தை திரும்பி பார்க்க செய்தவர்களை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சில நபர்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி. எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே எலியாவினுடைய பெயரோ எலிசாவினுடைய பெயரோ குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வேதத்தை வாசிக்கிறவர்கள் எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுவார்கள். எலியா தீர்க்கதரிசி தான். ஆனால் அவருடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறினது. அவன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த எல்லா வார்த்தைகளிலேயும் ஒரு வல்லமைகள் அடங்கியிருந்தது. ஒரு காலகட்டத்திலே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக தீர்க்கதரிசிகள் இல்லை என்று சொல்லி பாகால்களை வணங்கி வந்த சில தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து இஸ்ரவேலர்களை வழிநடத்தின ராஜாக்கள் குறி கேட்க ஆரம்பித்தார்கள், தீர்க்க தரிசனம் கேட்க ஆரம்பித்தார்கள். உண்மையான தெய்வமாகிய இஸ்ரவேலின் தெய்வமாகிய கர்த்தரின் ஆவியானவரை, யெகோவாகிய கர்த்தரின் ஆவியானவரை அவர்கள் மறந்து போனார்கள், விட்டுவிட்டார்கள். கர்த்தரின் ஆவியானவர் எல்லா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார் என்கின்ற முழு நம்பிக்கையை இஸ்ரவேலர்களும் சரி, இஸ்ரவேலர்களை வழிநடத்தின ராஜாக்களும் யெகோவாகிய கர்த்தரை மறந்து போனார்கள். எனவே அந்த காலகட்டங்களிலே யெகோவாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காகவே எலியா என்கின்ற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தான். இஸ்ரவேலர்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு மனிதனாக அவர்கள் பார்த்தார்கள். ராஜாவும் எலியாவை பார்க்கும்போது இஸ்ரவேலர்களை கலங்க பண்ணினவன் நீதானோ என்று ஒரு கேள்வியை கேட்பான். அவன் கலகம் பண்ணுகிறவன் அல்ல, குழப்பம் பண்ணுகிறவன் அல்ல, உண்மையான தெய்வத்தினுடைய ஆவியினுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன்.
யெகோவாகிய கர்த்தரின் ஆவியானவர் மாத்திரம்தான் உலகத்திலே இருந்தாரா என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உலகம் உண்டானது முதற் கொண்டு சில காலங்களுக்கு பின்பு பேய்களும் பூதங்களும் பிசாசுகளும் இந்த உலகத்திலே ஆவியின் ரீதியிலே மனிதர்களுக்குள்ளாக சில நன்மைகளை செய்தது, அற்புதங்களை செய்தது. அதனால் மனிதர்கள் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்தார்கள், மரித்து போன மனிதர்களை வணங்க ஆரம்பித்தார்கள், மிருகங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். பலவான்கள் யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களை செத்துப்போனால் அவருடைய மாம்சங்களை சாப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த ஆவிகளுக்கு பூஜைகளை போட ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் உலகம் எங்கே இருக்கிறது என்று போனால், இன்றைக்கும் உலகம் எங்கே இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், யெகோவாகிய கர்த்தரை தாண்டி, உலக இரட்சகராகிய இயேசுவை தாண்டி மற்ற ஆவிகளுக்கு முதலிடம் கொடுப்பதிலே மனிதர்கள் மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி, அசுத்த ஆவிக்கு மகிமை செலுத்தி, அசுத்த ஆவிகளுக்கு புகழ் பாடி, அசுத்த ஆவிகளுக்கு பலிகளை செலுத்தி, அசுத்த ஆவிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக மிருகத்தின் இரத்தங்களையும் மனிதருடைய இரத்தங்களையும் சில வீணான ஆவிகளுக்கு கொடுத்து தங்களுடைய உயிர்களை அவர்கள் மாய்த்து கொள்கிறார்கள். இது ஒரு புறத்திலே உலகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை சம்பவங்கள். கர்த்தரின் ஆவியானவர் என்பவர் பலியை அல்ல, எரும மாட்டு இரத்தத்தையும் காளமாட்டு இரத்தத்தையும் குடிக்கிற ஒரு ஆவி கிறிஸ்துவனுடைய ஆவி அல்ல. தலைச்சன் பிள்ளைகளுடைய இரத்தங்களையும் பன்றிகளினுடைய இரத்தங்களையும் குடிக்கின்ற ஆவி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே உன்னுடைய பிறப்பினுடைய ரகசியம், உன்னுடைய பிறப்பினுடைய அர்த்தம் இன்னது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எலியா அதை அறிந்து கொண்டதினாலே வைராக்கியமுடையவனாக, என்னோடு கூட இருக்கின்ற கர்த்தரின் ஆவியானவர் வல்லமை உடையவர், நான் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். எலியாவாகிய நான் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளுக்கும் அவர் காதுகளை திறந்து கேட்கிறவராக, நான் ஏறெடுக்கின்ற எல்லா ஜபங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பார் என்கின்ற ஒரு செயல்திறன் கொண்ட ஒரு ஊழியத்தை செய்கின்ற ஒரு மனிதன்தான் எலியா. அவருடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை இன்றைக்கும் உலகம் எலியாவினுடைய பெயரை சொல்லாத ஒரு சபை கிடையாது. எலியாவினுடைய ஆவியானவரை கூப்பிடாத ஒரு கிறிஸ்துவ சபைகள் கிடையாது. எலியா அந்த அளவிற்கு தன்னுடைய பெயர் இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட்டதற்கு காரணம், ஆரம்ப நாட்கள் முதற்கொண்டு அவன் மரிக்கும் வரை கர்த்தரின் ஆவியானவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். கர்த்தரின் ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளாக தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவன் ஒப்பு கொடுத்தவனாக வாழ்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே வந்தான். கடைசி காலங்களிலே மனித பயம் ஒன்று அவனுக்குள் வந்ததினாலே கர்த்தரின் ஆவியானவர் அவன் கேட்டுக்கொண்டபடி, கர்த்தரின் ஆவியான விருப்பத்தின்படி அல்ல, எலியா கேட்டுக்கொண்டதின்படியே அவனை உயிரோடு கூட தன்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்து கொண்டார். அவன் வாழும் பொழுது யாருக்கு விரோதமாக அவன் ஒரு வைராக்கியமாக வாழ்ந்தான் என்று சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், விக்கிரக தோப்புகளை வணங்குகின்ற தீர்க்கதரிசிகள், விக்கிரக தோப்புகள் என்று சொன்னால் மரங்கள் செடி கொடிகள், இவைகளை தெய்வமாக வணங்கி கொண்டு அவைகளை ஆவிகளாக நினைத்து கொண்டு அந்த ஆவிகளின் பேரிலே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வந்த தோப்புகளை வணங்குகின்ற தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு இருந்தார்கள். இரண்டாவது, பாகால்களின் தீர்க்கதரிசிகள். முதல் பகுதியிலே தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் என்று சொன்னால், விக்கிரக தோப்புகளை வணங்குகின்ற தீர்க்கதரிசிகள் 400 பேர். பாகால்களின் தீர்க்கதரிசிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த பாகால்களின் தீர்க்கதரிசிகளுக்கும் விக்கிரகத்தின் தோப்புகளுக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களாக இருந்தவர்கள், தலைவியாக இருந்தது ஒரு பெண். பெண்கள் பொதுவாக பயந்த சுபாவமுடையவர்களாக இருப்பார்கள். ராத்திரியிலே இருட்டில் எந்த ஒரு ஊருக்கும் பக்கத்து தெருக்கும் போக மாட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக அதுவும் அமாவாசை இருட்டுன்னு ஒரு இருட்டு ஒன்று இருக்குது. அந்த இருட்டில் மரம் காற்றடித்து மரம் ஆடினா கூட பயப்படுற ஒரு இயற்கை சுபாவம், பிறப்பின் சுபாவம் பெண்களுக்குள்ளாக அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருந்தது. யாராவது ரோட்டில் கொலுசு கட்டி நடந்து போனாங்கன்னு வச்சுங்களேன், உடனே ஒரு கற்பனை தத்துவங்களை சொல்லுவார்கள். மோகினி பிசாசு நடந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொலுசு கட்டுறவங்களுக்கெல்லாம் பேர் என்னது? நான் மறுபடியும் சொல்ல விரும்பலை. கொலுசு கட்டாதீங்க நான் சொல்லலை, நீங்கள் முடிவு பண்ணிங்க. அந்த காலத்திலேயும் இந்த காலத்திலேயும் சரி, கிராமங்களிலே ஐதீகம் கொண்டவர்கள், பிள்ளைகளை பயமுறுத்துகிறவர்கள் அன்றைக்கும் வாழ்ந்தார்கள், இன்றைக்கும் வாழ்ந்தார்கள். பெண்கள் காலிலே கொலுசு போட்டுக்கொண்டு அந்த சலங்கையினுடைய ஓசையோடு கூட நடந்து போனால் மோகினி பிசாசு நடந்து போகுதுன்னு சொன்னாங்க. அப்படி பயந்த சுபாவத்தை பிறப்பிலேயே கொண்டவர்கள் பெண்கள். இரண்டாவது, கர்த்தருடைய படைப்பு பூக்களுடைய வாசனை. இந்த பூக்களுடைய வாசனை வந்தால், அதுவும் மல்லிப்பூ வாசனை வந்தாக்கா அது மோகினி பிசாசு தான் இந்த பக்கமாக போகுதுன்னு சொல்லுவாங்க. காற்றடித்து அந்த பூவினுடைய வாசனை அது கிழக்கு பக்கமாக போவோம், மேற்கு பக்கமாக போவோம், இந்த தெருவுலேயும் போவோம், அந்த தெருவுலேயும் அடிக்கும் அந்த வாசனை, பூவினுடைய நறுமணம். ஒன்று கொலுசு கட்டினா மோகினி பிசாசுன்ட்டான், மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சுன்னு சொன்னாக்கா மோகினி பிசாசுன்ட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மூட நம்பிக்கையிலே, இந்த கொள்கையிலே கிறிஸ்துவர்கள் வாழ்வது தவறான ஒரு விஷயம். மற்ற மதத்தினரை நாம் குற்றப்படுத்துவதை காட்டிலும் கிறிஸ்துவர்களும் இந்த மூட நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எலியாவினுடைய பிறப்பு என்பது மூட நம்பிக்கையிலே வாழ்வது அல்ல. எலியாவினுடைய டாக்ட்ரின் என்பது, என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய அபிஷேகம் என்னோடு கூட இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் என்று சொன்னால், தேசங்களை இயற்கையின் அடிப்படையிலே மாற்றி அமைக்கின்ற ஒரு அதிகாரத்தை கொண்டவர் என்னுடைய கர்த்தரின் ஆவியானவர். சவால்களோடு கூட வாழ்ந்தவன் தான் எலியா. எலியாவினுடைய பிறப்பு என்பது சவால்களோடு கூட வாழ்வது, சவால்களை மேற்கொள்வது, எதிரிகளை மேற்கொள்வது. எப்படி? ஆவிக்குரிய யுத்தங்களோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆவிக்குரிய மனிதர்களோடு கூட அவன் வைராக்கியமாக யுத்தம் செய்து வாழ்ந்து கொண்டு வந்தான். ஒரு நேரம் கிடைத்தது எலியாவுக்கு அவனுடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்கு, அவனுடைய பிறப்பினுடைய இரகசியத்தை பகிரங்கமாக மற்ற ஆவிகளை வணங்குகின்ற தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, புறஜாதியார்களுக்கு முன்பாக யெகோவாகிய கர்த்தரின் ஆவியானுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இரகசியத்தை அவன் வெளிப்படுத்தினான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதற்கொண்டு நீங்கள் வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே எலியா இந்த எசபேலினுடைய தீர்க்கதரிசிகளை அழைத்து, நீங்கள் அநேகராய் இருக்கிறீர்கள், நான் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறேன், உங்களுடைய கடவுள் உண்மையான தெய்வம் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். அவன் அடையாளமாக சொன்னான், வானத்திலிருந்து அக்கினி இறங்கினால் உங்களுடைய தெய்வம் உண்மையான ஒரு தெய்வம். முதலாவது, நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். என்ன டாக்டரின் உங்களுது, ப்ராக்டிஸ் தட். என்ன ட்ரெடிஷன் உங்களுது, செய்யுங்க. என்ன கலாச்சாரம், செய்யுங்க. என்ன மேலே வாத்தியம், அடிங்க. என்ன எக்காலம், ஊதுங்க. என்ன படையல் கொடுக்கணும் உங்கள் ஆவிக்கு, கொடுங்க. இரத்த பலி கொடுக்கணுமா, கொடுங்க. எதை ஒன்றா செய்யுங்க. ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும், அதுதான் உண்மையான தெய்வம் என்று சொன்னான். முதல் வாய்ப்பை தன்னுடைய எதிரிகளுக்கு அவன் விட்டு கொடுத்தான். ஒன்று 400, இன்னொன்று 450. 850 பேருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். அவர்களுக்கு தெரிந்த பாரம்பரிய கலாச்சாரங்களின்படி, அவர்களுக்கு தெரிந்த அந்த நம்பிக்கையின்படி, அவர்களுக்கு தெரிந்த அந்த பக்தி வைராக்கியத்தை அவர்கள்
மேள வாத்தியங்களோடு கூட, எக்காலங்களோடு கூட, கிண்ணறங்களோடு கூட ஆட ஆரம்பித்தார்கள், பாட ஆரம்பித்தார்கள், குதித்தார்கள். இவைகளோடு கூட பட்டயங்களை எடுத்து தங்களுடைய சரீரங்களிலே கிழித்து கொண்டார்கள். மிருகத்தின் பலியை காட்டிலும் மனிதனுடைய இரத்தத்திற்கு சில ஆவிகள் மிகவும் பயப்படும், மிகவும் ருசிக்கும். மனித இரத்தத்திற்கு ஆவிகள் அவ்வளவு ஆர்வம் கொண்டு வெளிப்படும். மனித இரத்தத்தினுடைய ரகசியங்கள் மனிதர்களாகிய நமக்கே புரியாது. இந்த மனித இரத்தத்தை கொண்டு இன்னொரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றலாம். மிருகத்தின் இரத்தத்தை கொண்டு, பறவையின் இரத்தத்தை கொண்டு இன்னொரு மனிதனுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. இது முடிவு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அநேகர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே அநேகர் தீராத வியாதிகளிலிருந்து சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். த பிளட் பவர், ஹியூமன் பிளட் பவர். இதைதான் கர்மேல் மலையிலே விக்கிரக தோப்புகளை வணங்கி கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளும், எசபேலின் தீர்க்கதரிசிகள், பாகால்களின் தீர்க்கதரிசிகளும் தங்களுடைய உடம்பை கிழித்து கொண்டார்கள். மணிக்கணக்காக குதித்தார்கள், மணிக்கணக்காக சத்தங்களை எழுப்பினார்கள். என்ன சொல்லி கூப்பிட்டார்கள் தெய்வத்தை தெரியாது. ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்தது, மேள வாத்தியங்களுடைய சத்தம் சரீரத்தை கிழித்து கொண்டதனுடைய அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டது. சில மணி நேரம் சென்ற பின்பு இந்த எலியா அவர்களை அதட்டினான். போதும், நிறுத்துங்கள் என்று சொன்னான். ஸ்டாப் யுவர் சவுண்டு. சில இடங்களிலே சிலர்கள் வீணாக எழுப்புகின்ற சத்தங்கள், பயமுறுத்துகின்ற சத்தங்களை நாம் அதட்டுவது, அந்த சத்தங்களை அடக்குவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அதிகாரங்கள். சில சத்தங்கள் நம்மை பயமுறுத்தும், சில சத்தங்கள் மனிதனுக்கு திகில்களை கொண்டு வரும், சில சத்தங்கள் வானத்தையே அதிர செய்யும். மனிதர்கள் சில நேரங்களிலே மிருகங்களைப் போல கத்துவார்கள். அது ஒரு விதமான ஆவிகளுடைய சத்தம். எலியா அந்த சத்தங்களை நீண்ட நேரம் எழுப்ப விடாமல் அதட்டினான். போதும், நிறுத்துங்கள். he was control that sound. இது தேவையில்லாத ஒரு சத்தம் என்று சொல்லி, இப்பொழுது நான் என் ஆண்டவரை கூப்பிடுகிறேன், நான் என் கர்த்தரின் ஆவியானவரை கூப்பிடுகிறேன், அவர் இப்பொழுது பதில் தருவார் என்று சொல்லி, யாக்கோபினுடைய தலைமுறையுடைய சந்ததியின்படி 12 கற்களை எடுத்து அங்கு பலியிடுகிற அந்த இடத்தை செப்பனிட்டான். இடிந்து போன, நொறுங்கி போன அந்த பலிபீடத்தை 12 செங்கல் கற்களை எடுத்து 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக அவன் முதலாவது அதை அங்கே அடுக்க ஆரம்பித்தான். அதற்கு பின்பு அவன் சொல்லுவான், ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தெய்வமே, நான் உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்தேன் என்று சொல்லி சில சடங்குகளை எல்லாம் அவன் செய்து கர்த்தரின் ஆவியானவரை நோக்கி அவன் சொல்லுவான், நீ சொன்னபடியே நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி. இதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எலியாவினுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து வானத்திலிருந்து அக்கினியாக கர்த்தர் இறங்கி அங்கே படைக்கப்பட்ட படையல்கள் எல்லாவற்றையும் கர்த்தரின் ஆவியுடைய வல்லமை ஒன்று பட்சித்து போட்டது, இரண்டாவது நக்கி போட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். அங்கே வைத்த கற்கள், காளைகள், தானியங்கள் எல்லாவற்றையும் அக்கினி பட்சித்தது. அக்கினிக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அந்த அக்கினி ஆவியானவர் அதை செய்தார். இரண்டாவது நக்கி போட்டது, தண்ணீரை நக்கி போட்டார். இரண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. பொருட்களை பட்சிப்பதும் சுட்டெரிப்பதும் அதை ஒன்றுமில்லாமல் எரித்து சாம்பலாக்குவதும் அக்கினிக்கு இருக்கின்ற ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம். அந்த வல்லமை கர்த்தரின் ஆவியானவர் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். அநேக தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, அநேக புறஜாதியாருக்கு முன்பாக எலியாவை கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் எலியாவின் ஜெபத்திற்கு கர்த்தர் அங்கே பதில் அளித்தார். இப்படிப்பட்ட கர்த்தரின் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார்.
உங்களோடு கூட தலைமுறை தலைமுறையாக அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அநேகருடைய ஜபங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த கர்த்தரின் ஆவியானுடைய வல்லமை என்பது அக்கினியினால் வெளிப்படுகின்ற ஒரு வல்லமை. இங்கே எலியாவினுடைய காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை வரலாறு. எலியா பிறந்ததினால் அங்கே ஒரு ரகசியம் வெளிப்பட்டது. கர்த்தரின் ஆவியானவர் மனிதர்கள் கூப்பிட்டால் உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தவர்கள், கர்த்தருக்கு இவைகள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினவர்கள், அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. எலியா எங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான்? மலையின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் என்ன வஸ்திரத்தை போட்டு கொண்டிருந்தான்? ஒரு விதமான தோலை இடுப்பில் கட்டிகிட்டு இருந்தான். மானத்தை மறைச்சி கொண்டு இருந்தான். என்ன சாப்பாடு காட்டில் என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்டு கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஏற்ற நேரங்கள் வரும் பொழுது அவனுடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை, அவனுடைய வாழ்க்கையினுடைய அபிஷேகத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஏற்ற இடத்திலே நம்முடைய பிறப்பினுடைய அர்த்தம், நம்முடைய கர்த்தரின் ஆவியானவருடைய வல்லமைகளை நாம் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் பிறந்ததற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நாம் வேதத்தை வாசித்து கிறிஸ்துவன் என்ற பெயர் வைத்து கொண்டிருப்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு கூட பிறக்க செய்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நோக்கி நீங்கள் நடந்து கொண்டே போங்கள். அந்த நோக்கத்தை நோக்கி நீங்கள் தீவிரமாக வாழ்ந்து கொண்டே இருங்கள். இரண்டாவது, யோவான் ஸ்நானகன் என்கின்ற ஒரு மனிதனுடைய பிறப்பு நீதி பேசுவது. எங்கெல்லாம் அக்கிரமங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் கர்த்தரின் ஆவியானவருக்கு விரோதமாக தவறுகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த யோவான் ஸ்நானகன் வாழ்ந்து கொண்டு வந்த நாட்களிலே அரண்மனையிலே ராஜாவாக இருந்தவன் தன்னுடைய உறவுக்காரன் உடைய மனைவியை வைப்பாட்டியாக வைத்து கொள்வான். ஆனால் எதை எந்த இடத்துல கேட்க வேண்டுமோ அதை அந்த இடத்துல கேட்டுத்தான் ஆக வேண்டும். பிறந்த நாளிலே மற்ற தேசத்திலிருந்து ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். கனவான்கள் எல்லாம் கூடியிருக்கிற இடத்திலே ஒரு பெண் நடனமாடி அந்த ராஜாவின் இடத்துல வரும் பொழுது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவருடைய வைப்பாட்டி சொல்லி அனுப்புவாள், இந்த யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்று சொல்லுவாள். இந்த யோவான் ஸ்நானகன் இருந்தால் நான் சுகமாக வாழ முடியாது. இந்த யோவான் ஸ்நானகன் நீதி பேசுகிறவன், உண்மை பேசுகிறவன், சத்தியம் பேசுகிறவன் இந்த அரண்மனைக்குள்ளாக இருக்கக்கூடாது, இந்த ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கக்கூடாது. அவன் என்னை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறான். அவனை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. சிலருக்கு சத்தியம் பேசுகிறவர்களை, உண்மை பேசுகிறவர்களை பார்த்தால் பயமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நீதி பேசுகின்ற ஒரு பிறப்பை உடையவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அவனுடைய பிறப்பு நீதி பேசுவது. மரணத்தை குறித்து அவன் பயப்படாத ஒரு பிறப்பு. சிலர் பிறந்திருப்பதே மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லுவதற்காகவே, அநியாயத்தை தட்டி கேட்பதற்காகவே அவர்கள் பிறந்திருப்பார்கள். அக்கிரமத்தை தட்டி கேட்பதற்காகவே அவர்கள் பிறந்திருப்பார்கள். இது கர்த்தரின் ஆவியானுடைய பிறப்பாக இருக்கிறது. கர்த்தரின் ஆவியானவர் ஒரு சில மனிதர்களை ஒரு சில தீவிரமான காரியங்களை செய்வதற்கு, நியாயத்திலும் சத்தியத்திலும் உண்மையிலும் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு பிறக்க செய்திருக்கிறார். உங்களுடைய பிறப்பு என்னவாக இருக்கிறது? கண்டும் காணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கேட்டும் கேளாமல் இருக்கிறீர்களா? வாயிருந்தும் பேசாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் மௌன சாமியார்களா? மௌனமாக இருப்பதற்காகவே உங்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதல்ல. ஒரு காலகட்டத்திலே நியாய தீர்ப்பின் நாட்களிலே கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிப்பார். கண்டும் காணாமல் இருந்தால் அதற்கு ஒரு தண்டனை உண்டு. கேட்டும் கேளாமல் இருந்தால் அதற்கும் ஒரு தண்டனை உண்டு. தட்டி கேட்க வேண்டிய இடத்திலே நீ தட்டாமல் பேசாமல் இருந்தால் அதற்கும் உனக்கு ஒரு தண்டனை உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கிறிஸ்துவர்கள் அல்லது கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் நீதியை பேசலாம், எல்லோரும் அநியாயத்தை தட்டி கேட்கலாம்.
உங்களுடைய பிறப்பு என்ன என்பதை உணர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்பது இந்த உலகத்திலே ஒருவரும் கெட்டு போகாமல், அவர்கள் செய்த தவறுக்கு தண்டிக்கப்படாமல் எல்லோருக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக, எல்லோருக்கும் நன்மையை கொடுப்பதற்காக, எல்லோருக்கும் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசுடைய பிறப்பு. இயேசுடைய பெயரினுடைய அர்த்தமே இரட்சகர். உங்களுடைய பெயருடைய அர்த்தம் என்ன? அவருடைய பிறப்பு எதற்காக கர்த்தரின் ஆவியானவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு பிறக்க செய்தாரோ, அனுப்பினாரோ, அதிலே அவர் தீவிரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசுநாதர் எல்லா நாளுக்கும் கடவுள் என்பதை பகிரங்கமாக உடைத்து செயல்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய பிறப்பினுடைய அர்த்தம், உங்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தரின் ஆவியானுடைய அர்த்தத்தினுடைய ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கர்த்தரின் ஆவியானவரை விட்டு கொடுக்காமல் புறஜாதியார் மத்தியிலே நீங்கள் சவால்களை ஏற்றுக்கொண்டு அந்த சவால்களினால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க, எதிரிகளை ஜெயிக்க கர்த்தரின் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கூட நீங்கள் வாழுங்கள். அப்படிப்பட்ட தைரியத்தோடு கூட எலியா வாழ்ந்தான். அப்படிப்பட்ட தைரியத்தோடு கூட துணிச்சலோடு கூட யோவான் ஸ்நானகன் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட தைரியத்தோடு கூட துணிச்சலோடு கூட இயேசு வாழ்ந்ததினாலே அவரால் பாவத்தை மேற்கொள்ள முடிந்தது. எதிரிகள் வெட்கப்பட்டு போனார்கள். அவர் உயிரோடு கூட எழுந்தார். பாவம் செய்யாத ஆத்துமாக்களை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். இந்த வாக்குத்தத்தங்களை இயேசு கொடுத்திருக்கிறார். நான் மீண்டும் வருவேன், மீண்டுமாக உங்களை சந்திப்பேன், அக்கிரமக்காரர்களை தண்டனை என்கின்ற அக்கினி கடலில் தள்ளுவேன், நீதிமான்களை பரிசுத்தவான்களை எனக்கென்று பாவம் செய்யாமல் ஜீவித்தவர்களை வலது கரத்தினால் என் பிதாவுடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட நீங்களும் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக பூமியிலே வாழ்ந்து சாட்சிகளை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தரின் ஆவியானவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து எல்லா கஷ்ட காலங்களிலும் உங்களை கைவிடாமல் உங்களுக்கு அரணும் கோட்டையமாக இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இரண்டாவதாக தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம்.